இப்போ வந்து பயிற்சி 2.7 பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம் செய்ய போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 9, 27, 81 அப்படிங்கிற ஒரு தொடர் வரிசையை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையா அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த தொடர் வரிசையில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு உறுப்பை T1ன்னு எடுத்துக்கணும், ரெண்டாவது உறுப்பை T2, மூணாவது உறுப்பை T3, நாலாவது உறுப்பை T4ன்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னா வந்து இந்த ரெண்டாவது உறுப்பு அதாவது T2வை மொதல் உறுப்பால் T1ஆல் வகுக்கும்போது வர ஆன்சரும், அதே மாதிரி மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் வகுக்கும்பொழுது வர ஆன்சரும், அதே மாதிரி நாலாவது உறுப்பை மூணாவது உறுப்பால் வகுக்கும்போது வர ஆன்சரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வந்து இது ஒரு பெருக்கு தொடர் வரிசைன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து T2/T1 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். T2 என்னது 9, அப்போ வந்து 9/T1 என்னது 3. இப்போ வந்து இதை வகுத்தா 1 3 3 3 9, அப்போ 3 கிடச்சிருது. அதுக்கிற வந்து T3/T2 கண்டுபிடிக்க போகிறோம். T2 என்னது 27 பை T2 என்னது 9. இப்போ இதை வகுக்கும்போது வந்து 1 9 9 3 9 27 ஆயிடுது. இப்போ 3 கிடச்சிருது. அதே மாதிரி T4/T3 இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். T4 என்னது 81 பை T3 என்னது 27. 1 27 27 3 27 81, அப்போ வந்து 3 கிடச்சிருது. அப்போ வந்து நமக்கு இந்த வேல்யூலாம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன எழுதுவோம்னா T2/T1 ஈக்குவல் டு T3/T2 ஈக்குவல் டு T4/T3. அப்போ வந்து இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு நம்ம எழுதிக்கிடுவோம். இப்போ வந்து முதல் சம் வந்து பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து ரெண்டாவது சம் செய்ய போகிறோம். ரெண்டாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 44 444 4444 அப்படிங்கிற ஒரு தொடர் வரிசை வந்து பெருக்கு தொடர் வரிசையா அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். மொதல் உறுப்பை வந்து நம்ம T1 எடுத்துக்கிடுவோம், ரெண்டாவது உறுப்பை T2, மூணாவது உறுப்பை T3, நாலாவது உறுப்பை T4. இப்போ வந்து இந்த ரெண்டாவது உறுப்பை மொதல் உறுப்பால் வகுத்து வர்ற ஆன்சரும், அதே மாதிரி இந்த மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் வகுத்து வர்ற ஆன்சரும், அதே மாதிரி இந்த நாலாவது உறுப்பை மூணாவது உறுப்பால் வகுத்து வர ஆன்சரும் ஈக்குவலாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து T2/T1 கண்டுபிடிப்போம். T2 என்னது 44 பை T1னா 4. அப்போ வந்து ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 ஒரு நாள் 4, அப்போ வந்து 11 கிடைக்குது. அதே மாதிரி T3/T2 கண்டுபிடிக்க போகிறோம். T3 என்னது 444 பை T2 என்னது 44. அப்போ வந்து ஒரு நாள் 4 ஒரு நாள் 4, இப்போ வந்து 11 இங்கே கிடைக்குது. இங்கேயும் ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 ஒரு நாள் 4, அப்போ வந்து 111/11 கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து T4/T3 கண்டுபிடிக்க போகிறோம். T4 என்னது 4444, அதில் வந்து T3 என்னது 444. இது வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம். இது ரெண்டுமே நாலாவது வைப்பாடில் போகும். ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 ஒரு நாள் 4, இங்கேயும் ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 ஒரு நாள் 4, அப்போ வந்து 1111/111 வந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு கிடைச்ச ஆன்சர்லாம் ஈக்குவலாக கிடைக்கல. அப்போ வந்து நம்ம என்ன எழுதுவோம்னா T2/T1 நாட் ஈக்குவல் டு T3/T2 நாட் ஈக்குவல் டு T4/T3. அப்போ வந்து இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கிடுவோம். ரெண்டாவது சம் வந்து பெருக்கு தொடர் வரிசை இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து மூணாவது சம் பார்க்க போகிறோம். மூணாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.5 0.05 0.005 அப்படி போகிற ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இது வந்து பெருக்கு தொடர் வரிசையா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம வந்து முதல் உறுப்பை வந்து T1 எடுத்துக்கிடுவோம், ரெண்டாவது உறுப்பு T2, மூணாவது உறுப்பு வந்து T3. இப்போ வந்து இந்த ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுத்து வர ஆன்சரும், மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் வகுத்து வர ஆன்சரும் ஈக்குவலாக அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து T2/T1 கண்டுபிடிக்க போகிறோம். T2 என்னது 0.05 பை T1 என்னது 0.5. இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து தசம எண்ணாக இருக்குது. இது வந்து நம்ம முழு எண்ணாக கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது வந்து எத்தனை ஸ்தானத்துக்கு அப்புறம் வந்து புள்ளி இருக்கோ அத்தனை 0 இருக்கிற நம்பரை வச்சு நம்ம பெருக்குவோம். இப்போ வந்து இது வந்து 1 2 ஸ்தானம், கீழே 1 தான் இருக்குது. அப்போ வந்து 2லேயே இது ரெண்டுமே கவர் ஆகிடுது. அதிகமாக எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கான்னா 2. அப்போ வந்து 0 0 1, அதாவது 100 வச்சு நம்ம பெருக்க போகிறோம். மேலே இதை வச்சு பெருக்கிறோமோ அதை வச்சு நம்ம கீழேயும் பெருக்கணும். அப்போ வந்து கீழேயும் 100. அப்போ மேலே வந்து பெருக்குனா என்னாகும், 5ஐயும் இதையும் பெருக்குனா 500ன்னு கிடைக்குமா. அப்போ வந்து இதில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ இங்கேயும் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போமா. அப்போ அது வந்து புள்ளிக்கு இந்த சைடு இருக்கிற 0வை நம்ம எடுத்துக்கிட மாட்டோமா. அதே மாதிரி தான் கீழேயும் வந்து 5 2 0
இப்போ வந்து கீழே வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குதா, அப்போ வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைப்போமா, அப்போ வந்து இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து என்ன இருக்குன்னா 5/50 இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்மளால் வகுக்க முடியும்ல, ஓரஞ்சு 5, கீழே வந்து ஓரஞ்சு 5 இருக்கிற இந்த 0, அப்போ வந்து 1/10ன்னு கிடச்சிருது. இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா T3/T2 கண்டுபிடிப்போம். T3 என்னது 0.005, 0.005 பை T2 என்னது 0.05. இப்போ வந்து இதுவும் தசம எண்ணாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு முழு எண்ணாக கொண்டு வரணும். இதில் எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, 1 2 3, கீழே 2 தான் இருக்குது. அப்போ வந்து அதிகமாக வந்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ வந்து 3 0, 1 2 3, பக்கத்தில் 1 போட்டுக்கிறோம். இப்போ மேலே 1000, அப்போ கீழேயும் 1000ஆல் நம்ம வந்து பெருக்கணும். அப்போ வந்து 5 வந்து நம்ம 1000ஆல் பெருக்கினா நமக்கு வந்து 5000னு கிடைக்குமா. கீழேயும் வந்து 5 இருக்குது, அதையும் 1000ஆல் பெருக்கிறோம், 5000னு கிடைக்குது. இப்போ வந்து இங்கே 1 2 3 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா, அப்போ இங்கேயும் வந்து 1 2 3 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிடுவோம். புள்ளிக்கு இந்த சைடு இருக்கிற 0 வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிடுவோம், அதை எடுத்துக்கிட்டோம். அதேமாதிரி தான் கீழேயும் 1 2 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குதா, அப்போ வந்து இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம், 1 2. அப்போ வந்து புள்ளிக்கு இந்த சைடு இருக்கிற 0 கிடையாது, அப்போ வந்து இதை கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து இங்கேயும் வந்து 5/50ன்னு கிடைக்கும். அப்போ வந்து இது ரெண்டையும் நம்மளால் 5000 வகுக்க முடியுமா, ஓரஞ்சு 5 0, அப்போ வந்து 1/10 அப்படின்னு கிடச்சிட்டு. அப்போ வந்து T2/T1ம் T3/T2வும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கிடுவோம். இப்போ வந்து 3வது சம் வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து 4வது சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/3 1/6 1/12 அப்படின்னு ஒரு தொடர் வரிசையை கொடுத்துருக்காங்க. மொதல் உறுப்பை வந்து நம்ம T1 எடுத்துக்கிடுவோம், ரெண்டாவது உறுப்பை T2, மூணாவது உறுப்பை T3ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து இது பெருக்குத்தொடர் வரிசையாக இருக்கும்போது ரெண்டாவது உறுப்பை மொதல் உறுப்பால் வகுத்து வர ஆன்சரும், மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் வகுத்து வர ஆன்சரும் ஈக்குவலாக அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து T2/T1 கண்டுபிடிக்க போகிறோம். T2 இதில் என்னது 1/6 பை T1 என்னது 1/3. இப்போ வந்து இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1/6 வகுத்தல் 1/3ன்னு எழுதலாமா. அதாவது இந்த வகுத்தலை வந்து நான் இங்கே வகுத்தல்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வகுத்தலை எப்படி பெருக்கலாக்குவோம்னா 1/6 அப்படியே இருக்குது, இந்த வகுத்தலோட தலைகீழி தான் பெருக்கல். அப்போ வந்து இந்த ரெண்டாவது நம்பரை வந்து நம்ம தலைகீழியாக எழுதணும். அப்போ வந்து இந்த 3 மேலே வந்துடும், இந்த 1 கீழே போயிடும். அப்போ வந்து 3/1, எந்த நம்பருக்கு கீழே நம்ம 1 இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கிட மாட்டோம். அப்போ வந்து இதை நம்மளால் வகுக்க முடியுமா, 2 6 1 3, அப்போ வந்து 1/2ன்னு கிடச்சிரும். இதே மாதிரி T3/T2 இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். T3 என்னது 1/12 வகுத்தல் T2 என்னது 1/6. இப்போ இதையே நம்ம வந்து இப்படி எழுதிக்கலாமா, 1/12 இந்த பெரிய வகுத்தல், அதுதான் நான் வகுத்தல்னு போட்டிருக்கேன், 1/6 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா. அப்போ வந்து 1/12 அப்படியே இருக்கும். நம்ம வந்து வகுத்தலோட தலைகிழி தான் பெருக்கல். அப்போ வந்து இதையும் நம்ம ரெண்டாவது இருக்கிற நம்பரையும் தலைகிழியாக்குவோம். அப்போ வந்து இந்த 6 மேலே வந்துடும், இந்த 1 கீழே போயிடும். அப்போ வந்து 6/1, 1 நம்ம வந்து கீழே இருந்தால் அது நமக்கு அதை எடுத்துக்கிட மாட்டோம். அப்போ வந்து 6 6 6 12, அப்போ வந்து 1/2ன்னு கிடச்சிட்டு. இதுக்கும் வந்து T2/T1ம் T3/T2வும் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ வந்து இது வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து 4வது சம் வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து 5வது சம் பார்க்க போகிறோம். 5வது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 -5 25 -125 அப்படிங்கிற ஒரு தொடர் வரிசையை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து மொதல் உறுப்பை வந்து T1 எடுப்போம், ரெண்டாவது உறுப்பை T2, மூணாவது உறுப்பை வந்து T3, நாலாவது உறுப்பை வந்து T4ன்னு எடுப்போம். இப்போ வந்து இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையாக இருக்கணும்னா ரெண்டாவது உறுப்பை மொதல் உறுப்பால் வகுத்து வர ஆன்சரும், மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் வகுத்து வர ஆன்சரும், நாலாவது உறுப்பை மூணாவது உறுப்பால் வகுத்து வர ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு T2/T1 வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். T2 என்னது -5 பை T1 1, அப்போ வந்து நமக்கு -5 கிடைக்குது. அதுக்கு வந்து T3/T2 கண்டுபிடிக்க போகிறோம். T3 என்னது 25 பை T2 என்னது -5, அப்போ வந்து ஓரஞ்சு 5, இங்கே வந்து 5 25, அப்போ இது இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ வந்து -5 தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து T4/T3 கண்டுபிடிக்க போகிறோம். T4 என்னது -125 பை T3 என்னது 25, அப்போ வந்து ஓர் 25 25, 25 125ன்னு கிடச்சிருமா. அப்போ வந்து -5ன்னு கிடச்சிரும். அப்போ வந்து T2/T1ம் T3/T2வும் அதே மாதிரி T4/T3
T3யும் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கணும். இப்போ வந்து 5வது சம் வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம 6வது சம் செய்ய போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 120, 60, 30, 18 அப்படிங்கிற ஒரு தொடர் வரிசையை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசையா அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு உறுப்பை வந்து நம்ம T1 எடுத்துக்கிறோம், 2வது உறுப்பை T2, 3வது உறுப்பை வந்து T3, 4வது உறுப்பை வந்து T4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையாக இருக்கணும்னா இந்த 2வது உறுப்பை மொதல் உறுப்பால் வகுக்கும்போது வர்ற ஆன்சரும், அதே மாதிரி இந்த 3வது உறுப்பை இந்த 2வது உறுப்பால் வகுக்கும்போது வர்ற ஆன்சரும், அதே மாதிரி இந்த 4வது உறுப்பை இந்த 3வது உறுப்பால் வகுக்கும்போது வர்ற ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து T2/T1 வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். T2 என்னது 60 பை T1 என்னது 120. இந்த 0வும் கேன்சல் ஆயிருமா, ரெண்டுமே 6வது வைப்பரில் வருமா, 1 6 6 ஈரார் 12. அப்போ வந்து 1/2ன்னு கிடச்சிட்டு. இப்போ அடுத்தது வந்து இந்த T3/T2 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். T3 என்னது 30 பை T2 என்னது 60. இப்போ இது ரெண்டையும் வகுக்க போகிறோம். 0வும் கேன்சல் ஆயிரும், 1 3 3 ஈர் 3 6. அப்போ வந்து 1/2 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்தது வந்து இந்த T4/T3 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். T4 என்னது 18 பை T3 என்னது 30. இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம 3வது வைப்பாரில் வகுக்க போகிறோம். 1 3 3 0, அதேமாதிரி 6 3 18. இப்போ இது ரெண்டுமே 2வது வைப்பாரில் போகும். 2 10 ஈர் 3 6. அப்போ வந்து 3/5ன்னு கிடச்சிரும். இப்போ வந்து இந்த 3மே வந்து ஈக்குவலாக இல்லை. அப்போ வந்து நம்ம வந்து T2/T1 ஈக்குவல் T3/T2, அதாவது இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் இந்த T4/T3 வந்து ஈக்குவலாக இல்லை. T4/T3 அப்போ வந்து இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை இல்லை அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து 6வது சம் வந்து பெருக்குத்தொடர் வரிசை இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து 7வது சம்மை பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16 4 1 1/4 அப்படிங்கிற தொடர் வரிசையை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசையா அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். மொதல் உறுப்பை வந்து T1 எடுத்துக்கிடுவோம், 2வது உறுப்பு T2, 3வது உறுப்பு வந்து T3, 4வது உறுப்பை வந்து T4ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையாக இருக்கும்போது வந்து 2வது உறுப்பை மொதல் உறுப்பால் வகுக்கும்போது வர ஆன்சரையும், அதே மாதிரி 3வது உறுப்பை 2வது உறுப்பால் வகுக்கும்போது வர ஆன்சரும், அதாவது T3/T2 ஈக்குவல் டு 4வது உறுப்பை 3வது உறுப்பால் வகுக்கும்போது வர ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து T2/T1 கண்டுபிடிக்க போகிறோம். T2 என்னது 4 பை T1 என்னது 16. இது ரெண்டையும் இப்போ வகுக்க போகிறோம். 1 நாள் 4 4 16. அப்போ வந்து 1/4ன்னு கிடச்சிட்டு. அதுக்கப்புறம் வந்து T3/T2 கண்டுபிடிக்க போகிறோம். T3 வந்து 1 பை T2 வந்து 4. அப்போ வந்து 1/4ன்னு கிடச்சிட்டு. அடுத்தது வந்து T4/T3 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து T4 என்னது 1/4 பை T3 என்னது 1. இப்போ வந்து 1 இதை வச்சு வகுத்தாலும் நமக்கு அதே நம்பர் தான் வரும். அப்போ வந்து 1/4. அப்போ வந்து இந்த 3மே ஈக்குவலாக இருக்கா. அப்போ வந்து நம்ம என்ன எழுதுவோம்னா T2/T1 ஈக்குவல் டு T3/T2 ஈக்குவல் டு T4/T3. அப்போ வந்து இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னு நம்ம எழுதிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம 7வது சம் வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளோதான்.